இருக்குடா இந்த உடுக்க மாதிரி இருக்குடா. டிங்கு நாயக. நீங்கள் இன்னும் எபிசோடு 1 அண்ட் எபிசோடு 2 பார்க்கலன்னா வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பக்கத்தவங்க பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் பொட்டானிக்கல் கார்டனோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் வீடியோவை. அதுலேருந்து இப்போ கண்டினியூ ஆக போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் இப்போ மணி கரெக்டாக 6 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே வேனில் ஏறி உட்காந்துருக்கோம் ரூமுக்கு போகிறதுக்காக. ஆக்சுவலாக நாங்கள் வந்து புக் பண்ண ரூம் வந்து இன்னும் அவங்க வந்து செக் அவுட் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்னொரு ரூமில் வந்து தங்க போகிறோம். தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ஷிஃப்ட் ஆகிப்போம் அந்த ரூமுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நேற்று நைட்டு தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு விடிய காலையில் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு போனோம். அப்புறமா பொட்டானிக்கல் கார்டன் போனோம். ஊட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போது ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நீண்ட பயணத்துக்கு அப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ போயிட்டு மேலே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போக போகிறோம். நைட்டு வியூ இங்கேருந்து சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. மொத்தம் 4 ரூமு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு. கெட்டப்படா ரூம்டா. இவன் ஒரு பரதேசி பையன். என்னடா பேசிடுறீங்க? நான் ஒரு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. ராகுலின் ஃபெயிலியர். அண்ணே நான் ஒரு கரெக்டானதுக்கு அப்புறம் வீட்டு வரோம். இப்போ பறஞ்சிட்டு இருக்கோம். நான் வந்து இந்த மாதிரி சண்டை போடுறீங்களா வீடியோ எடுத்து. ராகுலின் ஃபெயிலியர் இல்ல, அவ வந்து ட்ரைபல் சீஃப். அவன் பஞ்ச பரதேசிங்க. ட்ரைபல் சீஃப் தானே நீ? ட்ரைபல் சீஃப் தான்டா. வேற லெவல்டா நீ. சிறப்பான ஆள் நீ. போலாமா? டே வாங்கடா, தொண்டை வேற கட்டி இருக்குடா. டே வாங்கடா. கத்துவிடாதா சஞ்சய்? கிரிட்டா பாஸ் ப்ரோ. ஆட்டு செம்பரி ஆடு மாதிரி இருக்கடா. இவங்க மொத்தம் 16 பேரா 4 ரூமை பிரிச்சுக்கிட்டோம். அப்படியே 5 பேரா. போங்கடா, நீங்க வர மாதிரி தெரியல. நான் கிளம்புறேன்டா. வாடா மாப்ள, vlog எடுக்கணும். அந்த நைட்டு ஹோட்டல் இருக்குமா? எத்தனை மணி எத்தனடா? நான் இப்போ இப்படி காமிச்சேன்னு வச்சுக்கேன். இப்படி இங்கே ஒருத்தன் நடந்து வரான். அங்கே படியில் பாதி பேர் நிற்கிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு 96 96 கட்டியிருக்கடா. டேய் என்னடா இருட்டா இருக்கு, லைட் அடிங்கடா. இங்கிரு நாயகன் மீண்டும் வரா. இந்த உடுக்க மாதிரி இருக்கடா. டிங்கு அம்மே இங்க வீடு போறா. மியூசிக் எப்படி முன்னாடி ஒருத்தன் முக்காடை போட்டு போயிட்டு இருக்கானா, அவன் தான் அஜித். ஆமாண்டா, அந்த அக்கா வராங்கன்னு லெஃப்ட்டுங்கிறான்டா. சரியான ஆளா இருக்கான்டா அவன். அக்கா நல்லா இருக்காங்களா பாஸ்? வண்டியை சைட்லாக் போட மறந்துட்டேன் மாப்ள. வேணு சைட்லாக் போட மறந்துட்டேன். போயிட்டு வாப்பா. சோரை தேடிய பயணம். இரவு 9 மணிக்கு மேல் தெருவில் நடந்து செல்லும் நாங்கள். மாப்ள இங்க வர்றா டிங்கிடி. அப்படியே எல்லாரும் நடந்து போயிட்டு சாப்பாடு கடை எங்க இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு வீடியோவை காலையில கண்டினியூ பண்றேன். காலையில சந்திக்கலாம். பாய்.
எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். நேற்று நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் இப்போ தான் எழுந்திரிக்கிறோம். இந்த வியூ இங்கேருந்து நீங்கள் பாருங்கள், நைட்டு சரியாக தெரிஞ்சிருக்காது. இப்போ நாங்கள் வந்து டீ குடிக்க போயிட்டுருக்கோம். காலையில் டீ குடித்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும்னு டீ குடிக்க போயிட்டுருக்கோம். நைட்டு மழை பெஞ்சிருக்கும் போல் அப்படியே ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. நேற்று அந்த கார் நிற்கிதில்ல, அங்கே தான் வந்து நின்று பேசிகிட்டு இருந்தோமா, அப்படியே ரோடு வந்து ஈரமாக இருக்கா, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நடக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோன்னா, குந்தா பவர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த டேமில் வந்து கரண்ட் எடுப்பாங்க, அங்கே தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் வந்து போட் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து தொட்டபெட்டா போக போகிறோம். தொட்டபெட்டா முடிச்சதுக்கப்புறம் டீ ஃபேக்ட்ரி போக போகிறோம். இன்றைக்கி தான் ஷெட்யூலு. இந்த சைடு எல்லாமே தேயிலை தோட்டமாக தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே வரல, எனக்கு போயிட்டான். ஏன்டா எனக்கு அடிக்கிறப்ப? காலையில் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். என்ன ரன்னிங்கில் போகிறாங்கய்யா, ஒருத்தர் ஓட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கியா. ஒவ்வொன்று ஒருத்தங்க எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதுல ஆரன் வரையாடா கொய்யால இருக்குடா, உங்களுக்கு இருக்கு. நாங்கள் அந்த வர வேண்டிய ஊருக்கு வந்துட்டோம். அடுத்தது அந்த டேமுக்கு தான் போக போகிறோம். இந்த டேமுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அங்கே உள்ள வீடியோ எடுக்க விட்றாங்களான்னு தெரில. 1 hour later. சொன்ன மாதிரியே உள்ளே வந்து வீடியோ ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோ ஃபோட்டோலாம் எதுவுமே எடுக்க முடியல. அடுத்தது இப்போ நாங்கள் வந்து போட் ஹவுஸுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, எல்லோரையும் நான் வந்து ஸ்டாச்சுவாக நிற்க வச்சுட்டேன். அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எனக்கு வந்து 24 வாட்ச் கிடச்சிது. அதனால் எல்லோரையும் ஸ்டாச்சுவாக மாற்றிட்டேன் நான். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய், இப்போ எல்லாரும் தொட்டபெட்டா வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலே தான் ஹையஸ்ட் பாயிண்டா, இதுக்கு மேல உயரமே கிடையாது, எந்த ஊர்லயுமே கிடையாது. இதான் தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட். இந்த கடலுக்கு நீங்க நேரம் இருந்து போடா. இந்த கடலுக்கு நீ கடலுக்கு நீ நேரம் இருந்து போடா. இந்த கடலுக்கு நீ கடலுக்கு நீ நேரம் இருந்து போடா. நான் இப்ப டான் பண்றா. என்னடா கபடி எல்லாம் விளையாடுற? பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் இங்கே நிற்கிறோம். சாரு ஆல்ரெடி நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு. ஆனால் இப்போ மழையோட குளிர் பயங்கரமாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், இங்கே ஃபுல்லாகவே ஸ்மோக்காக இருக்குது. ஐ மீன் ஃபாகாக இருக்குது.
ஸ்மோக்கா? அப்ப இந்த மேகம் தான் தண்ணியா மாதிரி மழை பெய்யுதா? பாத்தீங்கன்னா தொட்டப்பேட்டையில இருக்கோம். என் லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். வணக்கம் ராகுல். நான் வந்து இப்ப தொட்டபெட்டா ரோட்ல நிக்கிறேன். சன் டிவி செய்திகளாக வணக்கம் ராகுல். நான் தொட்டபெட்டாவில் நிக்கிறேன். இங்க வந்து பணிகள் ரொம்ப அதிகமா வந்து சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். என்ன பண்றாங்கன்னா போனை தூக்கி போட்டு வீடியோ எடுக்க போறாங்க, கத்த போறாங்க. ஒரே சாரி பேர் ட்ரெயின் பிடித்து போடுறா. ஆக்ஷன்.